இது வந்து ஒரு விதமான காய் செடி காய். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாகற்காய். பாகற்காயான்னு கேட்டிங்கன்னா இன்னும் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து காட்டு பாகற்காய். இது வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இது பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். பாருங்கள், இந்த சைஸு. இது வந்து வேலை செய்கிற இடத்துல இருந்தது. இதை பார்த்து தான் எனக்குள்ள ஒரு யோசனை, ஏன்னா இது ஒரு வீடியோ போடலான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் யாருக்குமே தெரியறதில்ல. நார்மலாக பாவக்காய்னா தெரியும் எல்லாருக்குமே. இந்த மாதிரி ஒரு பாவக்காய் இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே தெரியறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய சைஸு. இதுதான் இதோட ஹைலைட்டான பெரிய சைஸு. இதை விட இன்னொரு கொஞ்சம் பெருசாகும். பாருங்கள், இவ்வளோ பெருசுலாம் இதெல்லாம் பழம் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான் பழம் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதை இருக்கும். இந்த விதையை எடுத்து கூட நம்ம வச்சு நடலாம், வைக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்பவே நல்லது. நம்ம பாவக்காய் சாப்பிடும்போது என்ன நம்மளுக்கு ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ, நம்ம உடம்புக்கு கிடைக்குதோ சோடியம்லாம், அதை கூட 10 மடங்கு அதிகமாகவே இதில் அந்த சக்தியெல்லாம் இருக்கும். ஆனால் அது இயற்கையாக வந்து எந்த ஒரு மருந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், யூரியா உரம் மெடிசன் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக இது வந்து விளையிறது. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் தேடினாலும் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. நீங்கள் மருந்து எதுவுமே போடவும் தேவையில்லை. இது நட்டு கரெக்டாக முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா இதை பறித்து விதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய நோய்களை குணப்படுத்தும். இது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது வந்து காட்டு பாவக்காய். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோடா சாப்பிட்லாம். எந்த ஒரு கெட்டதும் கிடையாது இதில்.